ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்டு சேனல் கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 29/5/2026 ஸ்வர்ணா SK 54க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பார்க்க போகிறோம். அதனால் நம்ம எப்போதும் போல் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ஸ்வர்ணா ரிசல்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா 786 ரிசல்ட்டு, அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை 074, அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை 123ன்னு சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்முடைய வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ஸ்வர்ணா ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்களை கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸிங் சீரியல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5லேருந்து 8 ட்ராவுக்கு மேலே வராத நம்பர்ஸை மிஸ்ஸிங் சீரியல்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு 8 ட்ராவையும் தாண்டி நம்மளுக்கு ரிசல்ட் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் ஒரே ஒரு நம்பர் மட்டும் வரல. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 நண்பா. ஸோ சீரியல் நம்பர்ஸை ஃபஸ்ட்டு இங்கே எழுதிடலாம். சீரியலை பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 0. ஸோ இங்கே நம்மளுக்கு 9, இந்த 6 8 9ஓட 9 லாக் ஆகுது நண்பா. ஸோ இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு சீபோர்டில் 9 வர தான் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சீபோர்டில் லாக் ஆகிருக்கு. இந்த ட்ரா நம்மளுக்கு 9 டபுளாக கூட வர வாய்ப்புகள் இருக்குது. அப்போ சீபோர்ட் அல்லது ஆல்போர்ட். ஒன்பது இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு 9 கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. இந்த ட்ராவில் 9 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கு பெய்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ 9உடைய சப்போர்ட் நம்பரையும் நம்ம அந்த ரிசல்ட்டுக்குள்ளே எடுக்கலாம். ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 99 மேலே கண் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து 9 அதிகப்படியான ட்ராக்கள் வரல. இப்போ ரிசல்ட்டில் செக் பண்ணிவிட்டு இங்கே நம்ம மிச்சம் இருக்கிற நம்பர்ஸை ஃபுல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக பண்ணலாம். இங்கே கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 6 8 9, இந்த 6 8 9ஓட நம்மளுக்கு 9 வந்து ஹோல்ட் ஆகுது. அதுக்கடுத்து வந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 8 6 2. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இது நம்மளுக்கு ஹோல்டு. அதுக்கடுத்து 8 4 4, இந்த இடம் நம்மளுக்கு ஹோல்டு. அதுக்கடுத்து 8 7 5, இந்த இடம் நம்மளுக்கு ஹோல்டு. அதுக்கப்புறமா 4 5 3, இந்த இடம் நம்மளுக்கு இது ஹோல்டு. இப்போ நம்மளுக்கு டோட்டலாக 4 ட்ரா ஆயிடுச்சு. இந்த ட்ராவை விட்டுருங்க. இதுலேருந்து நம்மளுக்கு 4 ட்ரா. 0 5 7, இந்த இடம் நம்மளுக்கு இது ஹோல்டு. இப்போது டோட்டலாக வந்து 5 ட்ரா ஆயிடுச்சு நண்பா. 1 2 3 4 5, இது வந்து நம்மளுக்கு மினிமம் ட்ரா. 5 ட்ராங்கிறது மினிமம். இப்போ அடுத்து கவனிங்க 8 0 5. ஸோ இந்த இடத்துல இது ஹோல்டு. அதுக்கடுத்து 6 1 8, 6 1 8 அப்போ நம்மளுக்கு ஹோல்டு. அதுக்கடுத்து 7 3 0 ஹோல்டு. இப்போ நம்மளுக்கு 1 2 3, இது நம்மளுக்கு மேக்ஸிமம் ட்ரா. அப்போது 8 ட்ரா நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு இன்னும் 9 வரல. இப்போ அடுத்து கவனிங்க, இந்த 7 3 0க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டு 0 3 8, இந்த இடம் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங் ஆகுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 2 3 ஸ்ட்ராங் ஆகுது. அதுக்கடுத்து 0 7 4 ரிசல்ட்டு ஸ்ட்ராங் ஆகுது. அதுக்கடுத்து நம்மளுக்கு 7 8 6 ஸ்ட்ராங் ஆகுது. கிட்டத்தட்ட 8லேருந்து 10 12 ட்ரா ஆயிடுச்சு. ஸோ இந்த ட்ரா மட்டும் தான் நம்மளுக்கு பாக்கி. இந்த ட்ரா நம்மளுக்கு சிங்கிளோட சேர்த்து டபுள் வர வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ராவில் நம்மளுக்கு கேம் டபுள் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து 9 மட்டும் தான் எடுத்திருக்கோம். ஒரே ஒரு நம்பர் 9 எடுத்திருக்கோம். 9 டபுளில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது அல்லது அதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இது அல்லது அது அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு 9 ஒரு வேளை மறுபடியும் மிஸ் ஆகிடுச்சுன்னா, அதாவது இந்த ட்ரா 9 வராத பட்சத்துக்கு சப்போர்ட்டடாக என்ன கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் நம்பரை எடுக்க முடியுமா அப்படிங்கிறத இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். பவர் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 ஒரு ட்ரா விட்டு 4 இருக்குது. அதுக்கடுத்து ரொம்ப நாளாக காணோம். அதுக்கப்புறமா இங்கே 4 இருக்குது. ஸோ 4 பவர் நம்பர் வருமாங்கிறது சந்தேகமாக இருக்குது. 6 கவனிங்க. ஆனால் 6 8 பொறுத்த வரைக்கும் 6 8 9க்கு அப்புறமா நம்மளுக்கு 6 8 2 வந்துருச்சு. மறுபடியும் அதே 6 8 வச்சு 1 வந்துருச்சு. கடைசி எங்கே கவனிச்சிங்கன்னா 6 8 வச்சு 7 வந்துருச்சு. அப்போ 9உடைய சப்போர்ட் நம்பர் என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வராத நம்பர்ஸு கம்மியாக உள்ள நம்பர்ஸை ஃபுல்லாத்தையும் கணக்கு பண்ணுவேன். 1 2
2 தடவை இருக்குது 1, 2 பொறுத்த வரைக்கும் 1, அங்கே 1. ஸோ 2 கம்மியாக இருக்குது நண்பா. 3 பொறுத்த வரைக்கும் 1, 2, 3. 4 பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பார்த்தாச்சு, அந்தையும் பார்த்தாச்சு. 7 பொறுத்த வரைக்கும் இப்போ நம்மளுக்கு கண்டினியூ ஆகியிருக்க ஒரு செட்டு. ஸோ சப்போர்ட் நம்பர்ஸ்னு சொல்லிட்டு எதுவும் எடுக்க வேணாம்னு நான் நினைக்கிறேன். வேணா நம்ம பெயருக்காக நம்பர்ஸ் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா ஒரு நல்ல பெயர்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் 6 வந்துட்டு மறுபடியும் 6 வந்திருக்கு. 2 நம்பர்ஸ் எல்லாமே தனித்தனியாக தொடர்பு இல்லாத மாதிரி இருக்குது நண்பா. தொடர்பு இல்லாத நம்பர்ஸ் மாதிரி இருக்குது. 1, 2, 3, 3 ஒற்றை 4, 2 மேலே இருக்குது. 1, 7, 3, 5. ஸோ 5 எடுக்கலாம்னு நினைக்கிறேன் நண்பா. 9 அல்லது 5. 9 வரட்டா, 5 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி 5 பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி 9 நம்ம டபுளில் தூக்கியிருக்கோமோ அதே மாதிரி 5ஐயும் டபுளில் தூக்கணும். ஏன்னா ஃபார்மேட் படி எடுக்கும்போது 5 சேர்த்தாகணும். அப்புறமா சிங்கிளாக இருந்துச்சுன்னா 9, 5, 5, 9. ஸோ இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். இதை நான் ஃபார்மெட்லேருந்து டேரெக்டாக எடுத்து கொடுத்துருக்கேன். தனிப்பட்டு எதுவுமே கிடையாது. நான் பிடிச்சது 9 மட்டும்தான். எக்ஸ்லையும் 9 தான் இருக்குது, மிஸ்ஸிங் சீரியல்லையும் 9 தான் இருக்குது. ஸோ சப்போர்ட்டுக்காக நம்ம 5 இங்கே லைவாகவே நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த ட்ராவுக்கான சீபோர்டு இது தான். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ நம்ம அந்தளவுக்கு மேலும் ட்ரை பண்ணுவோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சில நேரம் ஃபெயில்டு கிடைச்சாலும் பல நேரம் வின்னிங் தான் கிடைக்கும். நம்ம சேனலை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். அதனால் புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இப்போ 9, 5 எடுத்திருக்கோம். இந்த 9, 5 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ராவில் நம்மளுக்கான பெய்ட்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக 7, 8, 6 அடிச்சிருக்காங்க. 0, 7, 4 அடிச்சிருக்காங்க. 1, 2, 3. ஸோ 9, 5ஓட பெய்ட்ஸ் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா நம்மளுடைய வெள்ளிக்கிழமை ரிசல்ட் எல்லாமே குத்து மதிப்பாக அடித்த மாதிரி தெரியுது. ஒன்றோட ஒன்று சம்மந்தமே இல்லாமல் இருக்கு நண்பா. ஒன்றோட ஒன்று சம்மந்தமே இல்லை. அப்போது இதை நம்ம எக்ஸ் வேல்யூ 0ல் என்னென்ன பெயர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். எக்ஸ் வேல்யூ 0, எக்ஸ் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் எட்டு அல்லது 6 மறுபடியும் எடுக்கலாம். 7ஓட பவர் 2. ஸோ 0 வேண்டாம், 8 அல்லது 6. ஸோ 8 அல்லது 6 மட்டும் எடுப்பேன் நண்பா. அதுமே போதும்னு நினைக்கிறேன். பிசி மிக்ஸ்டு 6, 9, 6, 5, 8, 9, 8, 5. ஸோ இதோட மறுபடியும் 9 இங்கே ஆட் பண்ணிக்கலாம், 5 ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம மேலும் ட்ரை பண்ணுவோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 29/5/2026 ஸ்வர்ணா SK 54க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். சப்போர்ட் நம்பர்ஸை நம்ம லைவாகவே எடுத்திருக்கோம். இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.